இன்றைய முக்கிய செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்த பாஜக வாக்குறுதி. மோடியின் உத்தரவாதம் அல்ல, மன்னிப்பு என காங்கிரஸ் விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு மத்திய பாஜக அரசு அள்ளிக் கொடுத்ததாக அப்பட்டமான பொய் கணக்கு. திருப்பிச் செலுத்தும் கடனையும் தாராள நிதி என்பது அநியாய பொய் என ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வணக்கம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம் ஆகியவை நடைமுறைப்படுத்தப்படும் என்று பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பாஜக தலைமையகத்தில் பிரதமர் திரு மோடி முன்னிலையில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. மக்களவைத் தேர்தலுக்கு மோடியின் உத்தரவாதம் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை ஆகியவை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் நாடு முழுவதும் பொது வாக்காளர் பட்டியல் கொண்டுவரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் பெயரில் கலாச்சார மையம், தமிழ் மொழியை உலகெங்கும் பரப்பும் வகையில் புதிய திட்டம், பெண்களுக்கு ₹1 விலையில் சானிட்டரி நாப்கின், தேர்வுக்கு முன்பு கேள்வித்தாள் வெளியாவதை தடுக்க சட்டம், இலவச ரேஷன் திட்டம் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு, அனைத்து குடும்பங்களுக்கும் மின்சார வசதி ஆகிய வாக்குறுதிகளும் அதில் இடம்பெற்றுள்ளன. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு 3 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளும் பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இளைஞர்கள், பெண்கள், ஏழைகள், விவசாயிகள் ஆகிய 4 தூண்களை மையமாக வைத்து பாஜகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்தார். भाजपा ने मैनिफेस्टो की सूचिता को फिर स्थापित किया है. ये संकल्प पत्र विकसित भारत के 4 मजबूत स्तंभ युवा शक्ति, नारी शक्ति, गरीब, किसान, इन सभी को सशक्त करता है. 2036 இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டியை நடத்த முயற்சி, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா இடம்பெற நடவடிக்கை, உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நாட்டை முன்னேற்றுவதற்கு நடவடிக்கை ஆகிய வாக்குறுதிகளும் பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே பாஜகவின் தேர்தல் அறிக்கை மோடியின் உத்தரவாதம் அல்ல, மன்னிப்பு அறிக்கை என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. கருப்பு பணத்தை மீட்பதாக கூறியவர்கள் தான் தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்தார்கள் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு பவன் கெரா கூறியுள்ளார். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வருவோம் என்று பாஜக வாக்குறுதி அளித்த நிலையில் நமது எல்லைக்குள் சீனா ஸ்மார்ட் சிட்டிகளை கட்டிக்கொண்டிருக்கிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக 10.25 லட்சம் கோடி ரூபாயை மத்திய பாஜக அரசு அள்ளி கொடுத்ததாக பாஜக தலைவர்கள் கூறுவது அப்பட்டமான பொய் கணக்கு என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உத்தரப்பிரதேசத்துக்கு 18.5 லட்சம் கோடி ரூபாயை அள்ளி கொடுத்த பாஜக அரசு பல லட்சம் கோடி ரூபாயை வரியாக தந்த தமிழ்நாட்டிற்கு கிள்ளி கொடுத்தது 5.5 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே என்று தெரிவித்துள்ளார். இன்னும் ஒற்றை செங்கல் கூட எடுத்து வைக்கப்படாத மதுரை எய்ம்ஸுக்கு 1960 கோடி ரூபாய், ₹1 கூட நிதி விடுவிக்கப்படாத சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 63,246 கோடி ரூபாய், சாகர்மாலா திட்டத்திற்கு 2 லட்சம் கோடி ரூபாய் என்று ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் காதிலும் பாஜக அரசு பூச்சுற்ற நினைப்பதாக திரு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இந்த திட்டங்களின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் செலவழிக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு, விடுவிக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு என்பதை எந்த பாஜக அமைச்சராவது விளக்க முன்வருவாரா என்று அவர் வினவியுள்ளார். இவற்றுக்கெல்லாம் மகுடம் வைத்தது போல அநியாய பொய் ஒன்று உள்ளதாக கூறியுள்ள திரு ஸ்டாலின், தமிழ்நாட்டின் சிறு தொழில் முனைவோர் வங்கிகளில் வாங்கி திருப்பிச் செலுத்த வேண்டிய 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனையும் தாராளமாக நிதி வழங்கியது போல மத்திய பாஜக அரசு கூறிக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும், எங்கள் காதுகள் பாவமில்லையா என்றும் தமது பதிவில் திரு ஸ்டாலின் கேட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்கு சேகரிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னை மண்ணடியில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் வீதி வீதியாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேட்டியளித்த அவர் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றார். போட்டி திமுக கூட்டணிக்கும் அஇஅதிமுக, மற்றவர்களுக்கு போட்டி நோட்டாவுடன், எங்களுடன் போட்டியே கிடையாது. ஆனால் நோட்டாக போட்டியிடவர்கள் எங்களுடன் மோத பார்க்கிறார்கள். அவர்கள் பற்றி நாங்கள் விமர்சிக்க விரும்புகிறோம். தென்சென்னை அதிமுக வேட்பாளர் திரு ஜெயவர்தன் திருவான்மியூர் கடற்கரை பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்களிடம் வாக்கு சேகரித்தார். தஞ்சை திமுக வேட்பாளர் திரு முரசொலிக்கு சொந்த கிராமமான தென்னங்குடியில் வரவேற்பளித்த ஊர் மக்கள் அவரை ரேக்லா வண்டியில் அழைத்துச் சென்று ஆதரவை வெளிப்படுத்தினர். தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் தேமுதிக வேட்பாளர் திரு சிவநேசனுக்காக முன்னாள் அமைச்சர் திரு காமராஜ், தேமுதிக துணை பொதுச் செயலாளர் திரு சுதீஷ் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வி ஜோதிமணிக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கீழப்பழுவஞ்சி, சேந்தமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் அமைச்சர் திரு மெய்யநாதன் ஆதரவு திரட்டினார்.
புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் திரு வைத்திலிங்கத்துக்கு ஆதரவாக அக்கட்சியின் பொறுப்பாளர் திரு ராஜேந்திரன் முத்தையால்பேட்டையில் வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகளுக்கு வெற்றிலை பாக்கு வழங்கி வாக்கு சேகரித்தார். தமிழகம் முழுவதும் சித்திரை மாத பிறப்பு உற்சாகமாக கொண்டாடப்பட்ட நிலையில் கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. புதுக்கோட்டை மாவட்டம் எஸ். குளவாய்ப்பட்டியில் விவசாயம் செழிக்க தெய்வங்களை வேண்டிய விவசாயிகள் அலங்கரிக்கப்பட்ட காளைகளை கொண்டு நல்லேர் பூட்டி நிலத்தை உழுதனர். வானையும் நிலத்தையும் விவசாய கருவிகளையும் வழிபட்ட பெண்கள் கும்மியடித்து குலவையிட்டனர். சித்திரை முதல் நாளில் திருத்தணி முருகன் கோயிலில் 1008 பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகமும், கும்பகோணம் அருகே சுவாமிமலை சுவாமிநாதர் கோயிலில் 60 படிகளுக்கு பூஜையும் நடைபெற்றன. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளிப்படும் அபூர்வ நிகழ்வை ஏராளமானோர் தரிசித்தனர். திருவண்ணாமலையில் சம்பந்த விநாயகர் முன்பாக ஸ்ரீகுரோதி வருடத்திற்கான பஞ்சாங்க வாசிப்பு நடைபெற்றது. மதுரை அடுத்த திருபுவனத்தில் பாலகிருஷ்ண பெருமாள் அழகர் கோலம் பூண்டு பச்சை பட்டு உடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கினார். மலையாளம் மொழி பேசும் மக்கள் அதிகம் உள்ள குமரி மாவட்டத்தில் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் விஷு கனி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் கோயிலிலும் நூற்றுக்கணக்கான கனிகள் படைத்து விஷு கனி தரிசனம் நடைபெற்றது. இனி வருவது செய்தி துளிகள். குடும்ப பொறுப்பை சுமக்கும் பெண்களுக்கு சமூக பொறுப்பை சுமப்பதிலும் நாட்டுக்காக பணியாற்றுவதிலும் சிரமம் இருக்காது என்று ஒடிஷா முதலமைச்சரும் பிஜு ஜனதாதள தலைவருமான திரு நவீன் பட்நாயக் கூறியுள்ளார். மகளிரின் தலைமைத்துவ பண்பை பயன்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளை வழங்குவது நமது கடமை என்றும் அவர் கூறியுள்ளார். பிஜு ஜனதாதளம் சார்பில் அம்மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் 33% பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணல் அம்பேத்கர் 134வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய திரு ஸ்டாலின் தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. விழுப்புரம், தூத்துக்குடி உட்பட தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டு சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயில், திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில், சீர்காழியில் பழமை வாய்ந்த சட்டைநாதர் கோயில் மற்றும் தூத்துக்குடி பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் திரு எல். முருகனின் வாகனம் மற்றும் உடன் வந்த மற்ற வாகனங்களை கோத்தகிரியில் தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்தனர். இதேபோல் ஆண்டிப்பட்டி அருகே பிரச்சாரத்தை முடித்துச் சென்ற தேனி தொகுதி வேட்பாளரும் அமமுக பொதுச் செயலாளருமான திரு டி. தினகரனின் வாகனம் மற்றும் உடன் வந்த கூட்டணி கட்சியினரின் வாகனங்களை வழிமறித்து பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோயில் முத்துப்பல்லக்கு திருவிழா இன்று விமரிசையாக நடைபெற்றது. கையில் கிளி, வீணை, வேத புத்தகங்களுடன் நாடியம்மன் முத்துப்பல்லக்கில் வலம் வந்தார். தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூரில் நேற்றிரவு மழை பெய்த நிலையில் இன்றும் தொடர்ந்து இடைவிடாமல் மழை பெய்தது. சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெய்த மழையால் குளுமை நிலவியது. புதுச்சேரியில் 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் திருக்கனூர் காவல் நிலையத்தில் நீர் மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களின் தாகத்தை தீர்த்த போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. காவல் நிலைய வளாகத்தில் நீர்மோர் பந்தலில் தர்பூசணி, இளநீர், மோர், வெள்ளரி உள்ளிட்டவையும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து 54,840 ரூபாயாகவும் 1 கிராம் 6,855 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 89 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம் ஆகியவை நடைமுறைப்படுத்தப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் பாஜக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மத்திய பாஜக அரசு அள்ளி கொடுத்ததாக பாஜக தலைவர்கள் கூறுவது அப்பட்டமான பொய்க்கணக்கு என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.